லட்சக்கணக்கில் வேணாலும் நம்ம செலவு பண்ணுறக்கு ரெடி. ஆனால் அதில் என்ன இருக்குது என்ன ஏதுங்கிறது எந்த ஒரு ஐடியாலஜியும் கிடையாது. தென்னையை பொறுத்தளவுக்கு எல்லா வருஷம் தென்னையோ வாழையோ பாக்கோ எல்லா வருஷமும் ஒரே மாதிரி ஈல்டு தராது. தென்னையை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா காய்க்குதுன்னா ஒரு வருஷம் அது மறுபடியும் ரீகெயின் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம சும்மா ஒரு குரம்பை கொட்டுது இல்லை காப்பு இல்லை, காப்பு இந்த வருஷம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னா அது வந்து பருவநிலை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது. இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ இந்த மரம் வந்துட்டு நம்ம இளநீ மட்டும் வெட்டிகிட்டே இருக்க, இளநீ காத்து வீட்டுக்காக இளநீக்கு விட்டுருக்கு. இதில் பார்த்துட்டா இதில் இருக்கிற காப்புமே காரணம், இதில் காப்பு இருக்கிற காரணம் வந்து நம்ம இளநியாக வெட்டிடுறோம், தேங்காய் ஆகிற அளவுக்கு விடுறது இல்லை. அதே இப்போ இந்த இன்னொரு மரம் வந்துட்டு இது பக்கத்தில் இருக்கிற மரம் வந்து தேங்காய்க்கு விட்டுறோம். போன கடுவு அதில் 125 காய்க்கு பக்கமாக விழுந்துச்சு. நம்பவே முடியல, ஆனால் 125 காய் விழுந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அந்த அளவுக்கு காய் இருக்குமான்னு பார்த்தா இந்த மரத்தை பாருங்க, இந்த மரத்தில் அந்த அளவுக்கு காப்பே இருக்காது. ரீசன் என்ன, இது ஒரு 2 வருஷம் காய்ச்சுது. இந்த வருஷம் வந்து இதில் அந்த அளவுக்கு காப்பு இருக்காது. ஒரு வருஷம் காய்க்குது அப்படின்னா, 2 வருஷம் காய்க்குது, 1 வருஷம் காய்க்குதுன்னா மறுபடியும் அது 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுக்கும் மறுபடியும் அடுத்த காப்பு வர்றதுக்கு. நம்ம ஒரு வருஷம் காப்பு குறைஞ்சதுன்னேவே, காப்பு குறையறதுக்கு 2-3 காரணம் இருக்கு. ஒன்று பருவநிலை, அதிகப்படியான வெயில் இருந்ததுன்னா குரம்பு கொட்டுறதோ அதெல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த போரானு இல்லைன்னா நம்ம மற்ற அதாவது கெமிக்கலோ ஆர்கானிக் ஃபார்மிங்கோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. மரத்துக்கு என்ன தேவை, பொட்டாசு, சல்ஃபைட்டு, நைட்ரஜன் வேணும், போரான் வேணும் காப்புகளுக்காக. அப்போ அது போக பொதுவாக எப்போ நம்ம எருவு கொடுத்துட்டு இருக்கோம்னா அது கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக எருவு கொடுக்கறனா கொடுத்துட்டே இருக்கணும். சின்ன கிராப்புக்கு 1 லிட்டர் பாட்டிலையோ 2 லிட்டர் பாட்டிலையோ இது ஊற்றுனா குரம்பு கொட்டாது, இது ஊற்றுனா காப்பு ஈல்டு எச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பார்க்க வேண்டியது, அதை வாங்க வேண்டியது, ஊற்ற வேண்டியது. அதனாலலாம் நிரந்தர தீர்வு என்றைக்குமே கிடைக்காது. எருவு கொடுக்குறோமா அந்த காட்டுக்கு கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் அதுக்காக இந்த எருக்களை கொடுக்குறேன் அது கொடுக்குறதுக்கும் தாராளம் கொடுக்கலாம், அதெல்லாம் நல்ல விஷயம். கிடைக்குதுன்னா கொடுக்கலாம், கிடைக்காத என்ன பண்ணலான்னா எருவை என்ரிச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மைக்ரோப்ஸ் இருக்குந்தா வாங்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் அது மாதிரி வாங்கி எருவு கூட கலக்கி, கோழி எருவு மாட்டு எருவு ரெண்டையும் கலக்கி போட்டு வரலாம். சின்ன பயிர்களுக்கு சின்ன பாட்டில்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரிசல்ட்டாக இருக்கும். பெரிய மரத்துக்கு வந்து ஒரு தாட்டி ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இப்போ ஒரு இளநீ குடிக்கிறோம், இது இளநீ குடிச்சதுன்னா என் உடம்புல பூரா நோயும் போயிருமா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் உடம்புல குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கும். அதுக்காக இது ஒரு டாப்அப்பு. இதில் அதே மாதிரி தான் தென்னை மரம். ஒரு ஃபீடிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக லைஃப் டைமாக ரிசல்ட் கொடுக்காது. நல்ல ரிசல்ட் இருக்குப்பா, நான் மருந்து ஊற்றி ரிசல்ட் இருக்குன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் என்ன, அதோட எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த மரத்துக்கு செலவு பண்ணுறது காஸ்ட்டை கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த மரத்திலிருந்து வர்ற காப்பை காய் எத்தனை காய் விழுகுதோ அதை போட்டு பாருங்க. வரவும் செலவும் கழிச்சு பாருங்க, ஒன்றும் மிஞ்சாது. ஒரு 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 நம்ம கிட்ட ஒரு பொருள் அதாவது இப்போ எருவு கொடுக்குறோன்னா எருவை கொடுத்துட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கணும், கேப் இல்லாமல். காடு அதிகமாக களையேறாமல் வச்சுக்கோணும். ஒரு மரத்தை நீங்கள் வேணால் மார்க் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காப்பு வருதுன்னா 1 வருஷம் 2 வருஷம் குறையும். பொதுவாகவே எல்லா பாக்காக இருந்தாலும் சரி, வாழையாக இருந்தால் வாழை வந்து ஒரு இப்போ ஒரு முதல் கட்டம் நல்ல காப்பு வருது, அடுத்த செகண்ட் கிராப் ஏன் பெரிய ஈல்டு வர்றதில்லை. மீறினா பக்குவத்தை பண்ணி ஈல்டை கொண்டு வரலாம். பக்குவத்துக்கு செலவு பண்ணுற காசோட செலவு எங்கே போகிறது? சும்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாச்சும் ஒரு இதில் பார்க்க வேண்டியது, யாரோ ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவன் ப்ரொமோட் பண்ணுறவன் அந்த ஃபீல்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாதவனாக இருப்பான். அவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பான், அதை ப்ரொமோட் பண்ணுவான். அது நல்லா இருக்காட்டாக்குது, ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட வேண்டியது. தென்னையை பொறுத்தளவுக்கு, வாழையை பொறுத்தளவுக்கு, பாக்க பொறுத்தளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக என்ன ஃபீட் பண்ணுமோ ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மரத்தை பொறுத்தளவுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அதுக்கான டைம் எடுத்துக்கும். அதோட ஈல்டு வந்து 1 வருஷம் 2 வருஷம் நல்ல முறைக்கு வருதுன்னா 1 வருஷம் அதை மறுபடியும் அந்த மரத்தோட வலுவை கூட்டிக்கிறதுக்கும் அது டைம் எடுத்துக்கும். இதுதான் பொதுவாக மரத்துகள் சார்ந்த பயிர்களில் நடக்கக்கூடிய சிம்பிளான விஷயம். அதனால பணத்தை தொலைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிறத சோர்ஸ் பண்ணி ஈல்டை கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். லைன் மரம் காப்பில் இருக்கும், உள் மரம் காப்பில் இல்லை அப்படின்னா லைன் மரத்துக்கு வந்து காத்தோட்டம் கிடைக்குது ஒன்று. அப்போ விஷயம் என்னது, கொடுக்குற சத்து இல்லை, காத்தோட்டத்தில் ஒன்று இருக்குது ஒன்று. 2வது நீர் பாசனம் வந்து பொதுவாகவே நம்ம காடு இல்லைனாலும் பக்கத்து காடாக இருந்தாலும் தண்ணி பாய்ச்சல்னு இருக்குது 2. அப்போ அந்த மரத்துக்கு நம்ம என்ன இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸோ இதோ கொடுத்த கொண்டு வந்தோமா? அப்படி கிடையாது. அதுக்காக அது ஃபெர்டிலைசர் கொடுக்கலையான்னு சொன்னால் கொடுக்காம இல்லை. இதை விட காப்பு அது எச்சா வர்ற காரணம் என்ன? முதல் விஷயம் அடர் நடவு ஆகாது. ஒரு ஸ்பேசிங் இருக்கணும், 25 அடி 27 அடி வைக்கிறது நல்ல ஈல்டு தரும். அப்புறம் இன்டர் கிராப்பிங்காக வந்து அதுக்கு தகுந்த முதல் கண்ணு மரத்துலேருந்து வைக்கிறோன்னா அதுக்கு தகுந்த இன்டர் கிராப்பிங் போகணும். கண்ணு மரத்தில் வைக்கிறோன்னா ஒரு முதல் வருஷம் வேணால் நிழல் கட்டுறதுக்காக வாழை பண்ணலாம். அடுத்தது 2வது வருஷம் 3வது வருஷத்துக்கு மேலே தென்னையை மேலே கொண்டு வரணும்னா வாழை ஆகாது. ஒவ்வொருத்தர் சொல்ல நான் வாழை போட்டிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாழை வந்து
நல்லா இருக்குன்னா அந்த மண்ணில் நல்ல நியூட்ரியன்ட் இருக்கும். எல்லா ஏரியாலையும் எல்லா காயும் ஒரே மாதிரி காய்க்காது. நம்ம பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு ஊருக்குள்ளேயே 2 பிரிவாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு இடத்துல தனி சேரிச்சல் இருக்கிற இடத்துல நல்ல காப்பு இருக்கும், நல்ல தோட்டங்க இருக்கும். அதே அந்த ஊரோட இன்னொரு பக்கம் பார்த்தா ட்ரையாக இருக்கும். ரீசன் வந்து எல்லா ஏரியாலையும் எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்காது. எங்கேயோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறோன்னா அங்கே நல்ல காப்பு இருக்கும். மரத்துக்கு மரமே காப்பு மாறுற போது ஊருக்கு ஊர் காப்பு மாறாதான். ஸோ இருக்கிறத வச்சு மேக்ஸிமம் ஈல்டு என்ன கொண்டு வர முடியும்? செலவை குறைச்சாச்சுனாலே விவசாயத்தில் ப்ராஃபிட் தான். ஃபஸ்ட்டு விஷயம் செலவை குறைச்சோம்னாலே அதுக்காக செலவு சுத்தமாக நான் போடல, எனக்கு வர்றது இன்கம் எப்படி அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படி சொல்ல வரல. என்னென்ன கொடுக்கணுமோ நெசசரி என்னவோ அந்த நெசசரி கொடுத்தாலே அந்த மரம் கெயின் ஆகிக்கும். இதுதான். ஸோ பார்த்து பண்ணுங்க. ஸ்டே டியூன். பை.